Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க ஹவுஸ் வைஃபா இருக்கீங்களா, வீட்ல இருந்தே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 3 பிசினஸ் ஐடியா ஹவுஸ் வைஃப்காக நான் சொல்ல போறேன். அல்ல third one வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட். இந்த பிசினஸ் ஐடியாக்கு வந்து நீங்க பெருசா இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படினு இல்ல. நீங்க வந்து ஸ்மால் இன்வெஸ்ட்மென்ட்லயும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மென்ட்டே இல்லாமலும் நீங்க வந்து பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. so that நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைரக்டா நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஜுவல்லரி. ஹேண்ட்மேட் ஜுவல்லரின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் பேங்கிள், இயரிங், இன்விசிபிள் நெக்லஸ், அது மட்டும் இல்லாம பிரேஸ்லெட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கான ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸுமே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹேர் பேண்ட் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கான ஹேர் கிளிப், ஹேர் அக்சசரிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்ட்மேட் ஜுவல்லரியில் இருக்குது. இப்போ இருக்க கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஜுவல்லரி வந்து அவ்வளோ லைக் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஜுவல்லரி ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது நீங்கள் வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து த்ரெட் பேங்கிள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த த்ரெட் பேங்கிளுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் உங்களுக்கு ஒரு பேங்கிள் சேல் பண்ணால் ஒரு 100 ரூபாய் ப்ராஃபிட் வருது அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 பேங்கிள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களோட ப்ராஃபிட் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஷவர் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வெட்டிங் ஆகட்டும், நிறைய பேர் வந்து கஸ்டமைஸ்டு வந்து த்ரெட் பேங்கிள் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி கேட்பாங்க, நேம் வந்து போட்ட மாதிரி கேட்பாங்க. இப்போ இருக்க கேர்ள்ஸ் வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ், இந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அக்கேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்விசிபிள் நெக்லஸ், இல்லைனா வந்து நெக்லஸ், ஜுவல்லரிஸ், ஏதாவது அக்சசரிஸ், ஏர் அக்சசரிஸ், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரியும் சேல் பண்ணலாம். இன்னும் நிறைய கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இயரிங்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நீங்கள் வந்து ஹேண்ட்மேட் இயரிங்கும் சேல் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஹோல்சேலாக வந்து இயரிங் வாங்கிட்டு வந்து அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இது மூலிமா வந்து உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டும் கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே வந்து பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிரேஸ்லெட் பிஸ்னஸும் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பிரேஸ்லெட் பிஸ்னஸ்க்கு பெருசாக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2000 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டு கஸ்டமைஸ்டாக வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து பிரேஸ்லெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் என்ன ஒன்று அப்படின்னா, இப்போ பிரேஸ்லெட் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 பிரேஸ்லெட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து யூடியூப் சேனல், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி பேஜஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ தட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து இதை பற்றிலாம் இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அவங்க மூலமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். இன்விசிபிள் நெக்லஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ நிறைய பேர் இன்விசிபிள் நெக்லஸ் வந்து லைக் பண்ணுறாங்க. ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ வியர் பண்ணுறதே தெரியல, பார்க்கவும் நல்லா கிராண்டாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய கேர்ள்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி பிஸ்னஸும் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் பிஸ்னஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் பிஸ்னஸ். உங்களுக்கு குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு சமைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் நான் சமைப்பேன், எனக்கு குக்கிங்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதில் குக்கிங் வீடியோஸ் வந்து போட்டுட்டு வரலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு டிஃபன் சென்டர் இல்லைனா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து சேல் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா பண்ண வரும். இந்த தட்டு வடை, அப்புறம் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் பலகாரங்கள், ஸ்வீட்ஸு, இதெல்லாமே வந்து நீங்கள் நல்லா செய்வீங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் ரிலேட்டடான பிஸ்னஸ் தான் வந்து நிறைய பண்ணுறாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பண்ணுறதாகட்டும், இல்லைனா வந்து சத்து மாவு, ஏபிசி மால்ட், இந்த மாதிரி ரெடி பண்ணுறதாகட்டும், குழந்தைங்களுக்கான ஹெல்த்தி ஃபுட்டு வந்து ரெடி பண்ணுறதாகட்டும், இல்லைனா ராகி மாவு, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்களுமே அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்களுமே அந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட். இதுக்கு வந்து ஒரு பைசா இன்வெஸ்ட் நீங்கள் பண்ணவே தேவை கிடையாது. இந்த பிஸ்னஸ்க்கு உங்கள் கையில் ஒரு ஃபோன் மட்டும் இருந்தாவே போதும்.
அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் பெருசாக எனக்கு அதில் போகலை, என்ன கண்டென்ட் போடுறதுனே தெரியல அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது மூலிமா உங்கள் வீடியோஸை வந்து நிறைய வந்து நீங்கள் வீடியோஸ் கண்டினியூஸாக போட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து அப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து வரும். இப்போது ட்ரெண்டிங்கில் போடக்கூடிய யூடியூப் கண்டென்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குக்கிங் வந்து போடுறாங்க, இல்லைனா விளாக்ஸ் வந்து போடுறாங்க, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ், இந்த மாதிரி சாரீ ட்ரேப்பிங் வீடியோஸ். நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது ரிலேட்டடாகவே நீங்கள் கண்டினியூஸாக வந்து வீடியோ போட பாருங்கள். ஸோ தட் வந்து ட்ராவல் வீடியோஸ்லாம் கூட நீங்கள் வந்து போடலாம். ஒரு நல்ல ரீச் வந்து கிடைக்கும். நீங்கள் எங்கன்னா ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த பிளேஸை பற்றி நீங்கள் வந்து சொல்லலாம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோஸ் அந்த மாதிரி போடலாம். அப்புறம் ப்ராங்க் வீடியோஸ், ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராங்க் பண்ணி வீடியோ எடுத்து போடுறது, ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து போடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு டான்ஸ் தெரியும்னா டான்ஸு, சிங்கிங் தெரியும்னா சிங்கிங், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிங்க. நீங்கள் என்ன தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். ஒரே ஒரு வீடியோ நீங்கள் போட்டிங்கனாவே நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கே வந்து வந்துடும். உங்கள் யூடியூப் சேனலுக்கு 4000 வாட்சர்ஸ் தேவை, 1000 வந்து சப்ஸ்கிரைபர் தேவை. இதை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணோன்னா ஷார்ட்ஸை கம்மி பண்ணிவிட்டு லாங் வீடியோஸ் நிறைய போடுங்க. வீக்லி ஒரு 5 லாங் வீடியோஸாவது ஒரே டைமுக்கு போட்டுட்டு வாங்க. இப்போ நீங்கள் வந்து எப்போவுமே ஈவினிங்கில் தான் வீடியோ போடுவீங்கன்னா ஷார்ப்பாக 7 to 8 அந்த வீடியோ போடுங்க. இல்லைனா நான் ஆஃப்டர்நூனில் தான் வீடியோ போடுவேன் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த 1 to 2 o'clock பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருங்க. ஸோ 1:30 அப்படின்றது ஒரு கரெக்ட் டைம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1:30க்கு வீடியோ போடுங்க. அப்படி இல்லைன்னா மார்னிங் அந்த 7 to 10 o'clock முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக உங்களோட வீடியோஸ் வந்து இருக்கணும். கண்டென்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். சீக்கிரமாக உங்களோட வாட்சர்ஸை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் கம்மியாகவே போடுங்க. டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் கூட போதும். அதுவும் உங்கள் கண்டென்ட் ரிலேட்டடாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வீக்லி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லைவ் போடுங்க. நீங்கள் இந்த மாதிரி லைவ் போடும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் லைவை ஒரு 10 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 1 மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த லைவை ஒரு 10 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வாட்சர்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேயில் வந்து ஒரு ஈவினிங் 6 o'clock மேலே நீங்கள் வந்து லைவ் போடுங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வாட்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அந்த லைவ் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டில் கரெக்டாக இருக்கணும். உங்கள் டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹூக் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பார்த்த உடனே உங்களோட வீடியோவை கிளிக் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹூக் வேர்ட்ஸாக நீங்கள் வந்து உங்கள் டைட்டிலில் வைக்கணும். அப்புறம் தம்ப்நெயில், உங்கள் தம்ப்நெயிலை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன தான் வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க வருவாங்க. ஸோ தம்ப்நெயில் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபும் நல்லா ஃபாஸ்ட்டாக வருவாங்க. சேம் டைம் உங்களோட வாட்சர்ஸும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி கம்ப்ளீட் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லேருந்து வந்து அந்த மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் யூடியூப் பார்த்து நீங்கள் வந்து அதை வந்து பண்ணணும். ஒன்ஸ் மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ரெவென்யூ வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டெய்லியுமே வந்து உங்களுக்கு ரெவென்யூ வரும். ரெவென்யூ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா $100 நீங்கள் எப்போ ரீச் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டை வந்து உங்களோட பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ பேங்க்லேருந்து உங்கள் கைக்கு வரதுக்கு ஒரு 5 days ஆகும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நம்மளோட பேங்க்குக்கு வந்து அமௌண்ட் வர்றதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து அவங்க பிடிச்சிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மீதி அமௌண்ட்டை நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான பிஸ்னஸ். நீங்கள் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, பெருசாக செலவு பண்ண போகிறதில்ல. உங்களோட ஓன் கண்டென்ட் மட்டும்தான் முக்கியம். ரெகுலராக வீடியோ போடுங்க. இந்த யூடியூப் தான் எடுக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நான் இப்போ சொன்ன எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினாக வீடியோவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வீடியோவோட அந்த தம்ப்நெயில் ஆகட்டும், ஃபஸ்ட்டு அந்த 5 to 10 seconds உங்கள் வீடியோ பார்க்க வரவங்களுக்கு நல்லா ஹூக் பாயிண்ட்ஸாக நீங்கள் வந்து சொல்லணும். அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை அவங்க ஃபுல்லாக பார்ப்பாங்க.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த பிஸ்னஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.